என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உனக்கு இன்று சொல்கின்ற இந்த 3 விஷயங்களில் எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீயே இப்பொழுது முடிவு செய்து வைத்துக்கொள். இப்பொழுது அம்மா என் வாக்கினை கேட்பதற்காக நீ வந்திருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே? அப்படி அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருந்தது என்று அம்மா உனக்கு நான் முதலில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, முதலாவதாக செல்வம். அதிகமாக இந்த வாழ்க்கையை எல்லோருக்கும் தீர்மானித்து கொண்டிருப்பது இந்த பணம்தான். முதலில் அந்த பணத்தை வைத்திருக்கின்றேன். இரண்டாவதாக நிம்மதியான உறக்கத்தை வைத்திருக்கின்றேன். மூன்றாவதாக உனக்கு வசதியான ஒரு இருப்பிடத்தை வைத்திருக்கின்றேன். இந்த 3இல் நீ எதை தொட்டு உள்ளே வந்திருந்தாலும் சரி, இந்த தாயானவள் அதை உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன். என் பிள்ளையே, உண்மையாகவே அம்மா நமக்கு தருவாளா என்று சந்தேகிக்க வேண்டாம். உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தானாகவே வந்து சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் இருக்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தை நமக்கு நம் தாயானவள் கொடுக்க முயற்சி செய்கின்றாள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்கு ஒரு விஷயத்தை தர நினைக்கும் பொழுது அதை நிச்சயமாக நீ எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் மனதிற்குள் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகத்தை வளர்த்து கொள்ளாதே. என் பிள்ளையே, இன்று வாழ்க்கையில் அது முக்கியமான பல பிரச்சனைகளைத்தான் இங்கே எல்லோருக்கும் இருக்கின்றது. சிலர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. எப்படியும் கடந்துதான் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கடந்து செல்கின்றார்கள். எதையும் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் கடந்து செல்கின்றார்கள். எப்பொழுதும் ஒரு சிலருக்கு அதை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொள்வோம் என்று பலருக்கு மனதிற்குள் மிகப்பெரிய வேதனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை போராட்டம் முழுவதுமே உனக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. முதலில் என்ன செய்வாய் தெரியுமா? உனக்காக ஒரு நிரந்தரமான இருப்பிடத்தை நீ அமைத்து கொள்வாய். அதுவும் உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் அடுத்ததாக அதனுள் நிம்மதியாக உறக்கம் கொள்ள வேண்டும் என்று நினைப்பாய். ஏனென்றால் இந்த பணத்திற்காக ஓட்டம் என்று ஓடி ஒவ்வொரு நாளும் நிம்மதியை தொலைத்து இரவெல்லாம் உறக்கத்தை தொலைத்து எப்பொழுதும் இதை பற்றியே சிந்தனைகளில் இருந்து கொண்டு என் பிள்ளை அந்த இருப்பிடத்தை பெறுவதற்காக அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு கடைசியில் நிம்மதியான உறக்கத்தை தேடுவாய். உன்னுடைய இந்த வாழ்க்கை சூழ்நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளை, நீ தொட்டது பணமாக இருந்தாலும் சரி, இருப்பிடமாக இருந்தாலும் சரி, அம்மா நிச்சயமாக அதை உனக்கு நான் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். இதையெல்லாம் பெறுவதற்குரிய அத்தனை தகுதியும் உனக்குள் இருக்கின்றது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெறுவதற்கான முயற்சிகளை நீ சரியாக செய்யும் பட்சத்தில் இவை இரண்டுமே உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையின் உழைப்பு எந்த அளவிற்கு உயர்ந்தது என்பது எனக்கு தெரியும். என் குழந்தை, எதற்காக இந்த நாட்கள் முழுவதும் உன் வாழ்க்கையை நீ செலவிட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய மன கஷ்டங்களை எல்லாம் பாராமல் எப்படியாயினும் உழைத்து முன்னேறிவிட வேண்டும் என்று நீ நினைத்து எந்த அளவிற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறாய் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் என் பிள்ளை,
பிள்ளையே, உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற நன்றாக எனக்கு தெரியும். அதனால் உன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த தாயானவள் நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன். அதனால் அதை எண்ணி எல்லாம் நீ வருந்த வேண்டாம். வாழ்க்கையில் இது நடக்குமா கிடைக்குமா என்கின்ற சந்தேகம் உனக்கு ஒருபொழுதும் வேண்டாம். இவை உன்னிடத்தில் தானாகவே வந்து சேரும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு என் குழந்தைக்கு வசதியான சூழ்நிலைகளை எல்லாமே தானாகவே உருவாக்கிவிடும். எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும். அப்படி இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கின்ற நேரத்தில் என் குழந்தை, நீ உனக்கான நிம்மதியான உறக்கத்தை தேடுகின்றாய். என் குழந்தையே, அதை உன் தாயானவள் நான் நிச்சயமாக உனக்கு தருகின்றேன். என் பிள்ளையே, மற்ற இரண்டையும் பெறுகின்ற திறமை உனக்கு தரப்போகின்ற விஷயம் என்ன தெரியுமா? இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியான உறக்கத்தை தருகின்றேன். என் குழந்தை, நீ நிம்மதியாக உறங்க வேண்டும். உன்னுடைய மனது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் மற்றவற்றையெல்லாம் உன்னால் பெற முடியும். என் தங்கமே, இரவெல்லாம் உறக்கமில்லாமல் தவிக்கின்றாய் அல்லவா? எதையோ சிந்தித்து கொண்டு உன் மனது ஐயோ என்று அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு என்ன இருக்கின்றது? இந்த வாழ்க்கையில் நாம் அடைவதற்கு என்று எதுவும் இல்லையே என்றெல்லாம் எண்ணி எண்ணி என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான பாதி நாட்களையே நீ தொலைத்து விட்டாய். எதுவுமே அடைய முடியாமல் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டம் என்னவென்று உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக தெரியும் அல்லவா? என் குழந்தையே, இதையெல்லாம் உன் தாயானவள் நான் சரியாக புரிந்து கொண்டதனால்தான் இன்று இந்த அம்மா உனக்கான நிம்மதியான உறக்கத்தை உன்னிடத்தில் கொண்டு வர போகின்றேன். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எதவெல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு தருகின்றேன். எப்பொழுதெல்லாம் நீ உன்னுடைய உறக்கத்தை தொலைத்துவிட்டு மறுநாள் காலையில் எழுப்பும் பொழுது என்ன இது, நமக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கின்றது, இன்று நம்முடைய மனது ஒரு மாதிரியாக யோசிக்கின்றதே, எதையாவது செய்ய முடியுமா, ஏதாவது விஷயத்தை நம்மால் இன்று பார்க்க முடியுமா என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கான பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். அதில் இதுவும் ஒன்று. உறக்கம் இல்லை என்றால் விடியும் பொழுது ஏன் தான் விடுகின்றது என்று நிச்சயமாக இருக்கும். என் பிள்ளை, உனக்கு விடுவது எப்பொழுதும் நாம் செய்ய நினைக்கின்ற காரியத்தை எப்படி செய்ய தொடங்குவோம், எப்பொழுது தொடங்குவோம் என்று எண்ணிக்கொண்டே பாதி நேரம் உறக்கத்தை தொலைத்து விடுவாய். உனக்கு உறக்கம் வருகின்ற நேரம் இப்பொழுது விடிந்துவிடும். அதன் பிறகு நீ உறங்க நினைத்தாலும் உன்னால் முடியாது. ஏனென்றால் உன் வாழ்க்கைக்காக ஓட வேண்டும். இந்த செல்வத்தை சேர்ப்பதற்காக நீ ஓடியே ஆக வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருப்பாய். அப்பொழுது உன்னால் ஓட முடியாது. என் பிள்ளைக்கு நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அதை உன்னால் செய்ய முடியாது. அதற்காக உனக்கான நல்ல உறக்கத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன். இந்த தாயானவள் சொல்வது படி கேட்டு நீ நிச்சயமாக என் பிள்ளை நல்லபடியாக கண்ணுறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். படுக்கையில் படுத்த பிறகு உறக்கம் வரவில்லை என்றால் கிழக்கு முகமாக அமர்ந்து கொள். என் குழந்தையே, நீ அமர்ந்து கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்துவிட்டு அதன் பிறகு உன் மனதை ஒருநிலைப்படுத்தி என் நாமத்தை மட்டும், பிரணவ மந்திரத்தை உன் மனதார சொல். அதை சொல்லும் பொழுதே உனக்குள் ஏற்படுகின்ற உணர்வானது உன்னை அமைதிப்படுத்தி உறங்க செய்யும் என்பதுதான் உண்மையாகும். என் பிள்ளையே,
உன் தாயானவள் எனக்காக இதை செய்து பார். உறக்கமில்லாமல் தவிக்கின்ற என் குழந்தை இனி நிச்சயமாக உனக்கானது பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த அத்தனை நிகழ்ச்சிகளிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அம்மாவின் அன்பு என்றும் செல்வத்தையும் அடைவாய். நீ ஆசைப்பட்ட உனக்கான இருப்பிடத்தையும் அமைவாய். உனக்கு இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என் குழந்தை, தனக்கு தேவையான அளவிற்கு மட்டும்தானே ஆசைப்படுகின்றாய். அதனால் உனக்கு தேவையானது அத்தனையும் கிடைத்தே தீரும். அதற்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.